பட்டானூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட பட்டானூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் மாதத்தின் முதல் வியாழன் அன்று இன்று காலை 7 மணி முதல் பாபாவிற்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சரியாக 12 மணியளவில் சுவாமிக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சாய் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சசி, அம்மையார் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். வீட்டின் முன் நிறுத்தியிருந்த விலையுயர்ந்த இருசக்கர மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகரை சேர்ந்தவர் ராஜா கல்லூரியில் படிக்கும் தன் மகனுக்கு சில மாதங்களுக்கு முன்பு விலை உயர்ந்த KTM பைக் வாங்கி கொடுத்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ராஜா வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த KTM பைக் திருடு போனது. இதுகுறித்து முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளித்துள்ளனர். வீட்டின் முன்பு பொருத்தியிருந்த CCTV கேமரா பதிவை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் நள்ளிரவில் வீட்டிற்கு வந்த 2 மர்ம நபர்கள் பைக்கின் சைடு லாக்கை உடைத்து சிறிது தூரம் தள்ளி சென்று திருடி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் பைக் திருடர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மத்திய மாநில அரசு வழங்கிய நிவாரணம் மற்றும் மானிய தொகையை தனியார் வங்கி கையாடல் செய்துவிட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளரிடம் சிவில் உரிமை பாதுகாப்பு கழகம் புகார் மனு அளித்துள்ளது. புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மானிய தொகைகள் மற்றும் பேரிடர் காலங்களில் நிவாரணம் வழங்கி வருகிறது. அதன்படி மத்திய அரசின் சார்பில் எரிவாயு மற்றும் இலவச அரிசி மற்றும் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் உதவித்தொகைகள் பணம் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. மாநில அரசு சார்பில் கடந்த ஆட்சியின் பொழுது கொரோனா நிவாரண நிதியாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. தற்பொழுது ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொரோனா நிவாரண நிதியாக 3000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தனியார் வங்கிகள் இந்த பணத்தை தனிநபர் வாங்கிய கடனுக்காக பிடித்து செய்வதாக புகார் எழுந்த வண்ணம் உள்ளது. இது சம்பந்தமாக புதுச்சேரி உணவுத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரிடம் வழக்கில் சுப்பிரமணியர் புகார் அளித்திருந்தார். அவர் காவல் நிலையத்தில் புகார் அளியுங்கள் என்று உறுதியளித்த பிறகு காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங்கிடம் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் புகார் மனு ஒன்றை கொடுத்தார். அதில் மத்திய மாநில அரசுகள் வழங்கிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையை கையாடல் செய்த தனியார் வங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து அவர் கூறும்பொழுது, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 படி மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நிவாரணம் மற்றும் மானிய தொகையை எந்த ஒரு காரணத்திற்காகவும் வங்கிகள் பிடித்து செய்யக்கூடாது என்று சட்டம் உள்ளது. அதேபோல் அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆனால் இதையெல்லாம் மீறி தனியார் வங்கிகள் நிவாரண தொகையையும் மானிய தொகையையும் கையாடல் செய்துள்ளது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு அளித்திருப்பதாக தெரிவித்தார். இதுபோன்று புதுச்சேரியில் சுமார் 50 கோடி ரூபாய் தனியார் மற்றும் அரசு வங்கிகளால் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காட்டேரிக்குப்பத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நம்மவரின் விசுவாசி காட்டேரிக்குப்பம் அன்பரசன் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் கலந்து கொண்டு பொதுமக்கள் 300 நபர்களுக்கு போர்வை, துணி, சிக்கன் பிரியாணி மற்றும் லட்டு வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வெங்கடேஷ் உடனிருந்து செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் மோதலின் பொழுது பயன்படுத்துவதற்காக ஈட்டி தயாரித்த 3 மீனவர்கள் மற்றும் தயாரித்து கொடுத்த பட்டறை உரிமையாளரை SP ஜிந்தா கோதண்டராமன் தலைமையிலான அரியாங்குப்பம் போலீசார் கைது செய்தனர். மோதலின் பொழுது ஈட்டி, சுளுக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளனர். இந்த ஈட்டிகளை தயாரித்து கொடுக்கும் நபர்களை பிடிக்க தெற்கு SP ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவிட்டார். இன்ஸ்பெக்டர்கள் சுரேஷ் பாபு, தனசெல்வம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் இளவரசன், ரமேஷ் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். மரப்பாலம் 100 அடி சாலை சிவாவிஷ்ணு நகரில் உள்ள ஒரு பட்டறையில் ஈட்டி தயாரிப்பது போலீசாருக்கு தெரியவந்தது. போலீசார் அங்கு சோதனை செய்ததில் 270 ஈட்டிகள் தயாரித்து வைத்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் வீராம்பட்டினத்தை சேர்ந்த 3 மீனவர்கள் ஆர்டர் கொடுத்த
சந்தேகப்பட்டதின் பேரில் தயாரித்தது தெரியவந்தது. மோதலின் பொழுது பயன்படுத்துவதற்காக இவை தயாரிக்கப்பட்டதும் தெரிந்தது. இதையடுத்து ஈட்டி தயாரிக்க பயன்படுத்திய வெல்டிங் மிஷின் உள்ளிட்ட உபகரணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பட்டறை உரிமையாளர் முதலியார்பேட்டையை சேர்ந்த திருநாவுக்கரசு என்கிற சிவா, ஈட்டு தயாரிக்க ஆர்டர் கொடுத்த வீராம்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் குமார் என்கிற அனித், பிரகாஷ், முத்துவேல் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். எஸ்பி ஜிந்தா கோந்தடராமன் கூறுகையில், சுருக்கு வலை தொடர்பாக வீராம்பட்டினம் நல்லவாடு மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீராம்பட்டினத்தை சேர்ந்த 3 மீனவர்கள் ஈட்டி போன்ற ஆயுதங்களை தயாரித்து வருவதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை செய்யப்பட்டது. ஈட்டி தயாரித்து கொடுத்த பட்டறை உரிமையாளர் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய வகை ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிளை காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் அறிமுகப்படுத்தி முதல் ஓட்டத்தை துவக்கி வைத்தார். புதுவையில் உள்ள ரூஸ்டர் ஆட்டோமொபைல்ஸ் ராயல் என்ஃபீல்ட் டீலர் மூலம் புதிய வகை மோட்டார் சைக்கிள் சந்தைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இதனை சந்தைக்கு காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் மற்றும் IRB உதவி கமாண்டர் ரினேஷ் சந்திரா ஆகியோர் அறிமுகப்படுத்தினர். இந்த வகை மாடலில் அதிர்வுகள் இல்லாத மோட்டார் சைக்கிள் மற்றும் பல வகை புதிய அம்சங்களுடன் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் முதல் ஓட்டத்தை காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் ஓடி பார்த்தார். இதன் ஆரம்ப விலை 1,95,000 ஆகும். இன்று முதல் புக்கிங் துவங்கி உள்ளது. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து 10 நாட்களில் டெலிவரி கொடுக்கப்படும் என டீலர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் வேளாண் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாததை கண்டித்து பேரவையிலிருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது நாள் கூட்டம் வியாழனன்று நடைபெற்றது. கூட்டத்தில் மானிய கோரிக்கைகள் மீது பேரவை உறுப்பினர்கள் பேசினர். அப்பொழுது பேசிய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவா, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே நாமும் விவசாயிகளுக்கு பாதிக்காத இந்த வேளாண் திருத்த சட்டத்தை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தினர். இதே கோரிக்கையை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தினர். இதற்கு முதல்வர் ரங்கசாமி எந்தவித பதிலும் அளிக்காததால் பேரவையிலிருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பொதுப்பணித்துறை அமைச்சக ஊழியர்கள் தங்களுக்கு சம்பள உயர்வு அறிவிப்பு வெளியிட்டதற்காக முதல்வர் ரங்கசாமி பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டாடினர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்களாக 1311 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு பணிகளில் ஈடுபடும் இவர்களுக்கு 3200 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது. மாதத்தில் 16 நாட்கள் மட்டும் வேலை வழங்கப்பட்டு வந்தது. இதனிடையே தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உறவு வழங்க வேண்டும், கூடுதல் நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வவுச்சர் ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது நடந்து வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வவுச்சர் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கருவூலம் மூலம் வழங்கப்படும். மாதத்தில் 26 நாட்கள் பணி வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் சரவணன் தலைமையில் வவுச்சர் ஊழியர்கள் நேற்று மாலை பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் அருகே பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் கதிர்காமம் மருத்துவமனை அருகிலிருந்து ஊர்வலமாக சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் குமாரராஜா, அசோக்குமார், ஆறுமுகம், ராஜி, ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் தணிகைவேலின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் தணிகைவேல் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அந்த வகையில் சாரம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் NR காங்கிரஸ் பிரமுகர் புவனா, அதிமுக பிரமுகர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு தணிகைவேல் வாழ்த்து தெரிவித்து அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கொரோனா தடுப்பூசி மாரத்தான் முகாமை சிறப்பாக நடத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் சுகாதாரத்துறை செயலர் அருண் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரியை 100% கொரோனா தடுப்பூசி செலுத்திய மாநிலமாக மாற்ற அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தடுப்பூசி இயக்கத்தை தீவிரப்படுத்தும் விதமாக கொரோனா தடுப்பூசி மாரத்தான் என்ற 48 மணி நேர தொடர் தடுப்பூசி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாம் நாளை காலை 8 மணிக்கு துவங்கி 5ஆம் தேதி காலை 8 மணி வரை நடத்தப்பட உள்ளது. இம்முகாமை சிறப்பாக நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சுகாதாரத்துறை செயலர் அருண் தலைமையில் நடைபெற்றது. தலைமை செயலக கருத்தரங்க கூடத்தில் நடந்த கூட்டத்தில் அரசு செயலர் வல்லவன், கலெக்டர் ரிஷிதா குப்தா, சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு உள்ளிட்ட அதிகாரிகள், மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு அறிவித்த நீட் தேர்வால் தனது மருத்துவ கனவு நிறைவேறாததால் ஏமாற்றத்தில் உயிர் நீத்த அனிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் முருகன் முன்னிலை வகிக்க மாநில செயலாளர் பூபதி, ஜெகன், வேலவன், ராஜேஷ், சுஷாந்த், மகேஷ், தமிழ், ஷேக், தர்ஷன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் இளங்கோ, மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், சமூக நீதி பாதுகாப்பு இயக்கம் பஷீர் அகமது, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், பாஸ்கர், இந்திய புரட்சியாளர் இயக்கம் டேவிட், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி கலைப்பிரியன், பெரியார் சிந்தனையாளரும் இயக்கம் தீனா, அரசியல் களஞ்சியம் சீனு கந்தகுமார், மக்கள் கழகம், மக்கள் முக்கழகம் ராஜேஷ், விடுதெழுந்த மாணவர் இளைஞர் பேரவை அசோக் ராஜா உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், பொது பட்டியலில் இருக்கும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், அனிதா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஏற்பட்ட நிலை மீண்டும் ஒரு மாணவருக்கு இந்த மண்ணில் ஏற்படக்கூடாது. புதுச்சேரி அரசு தமிழகத்தைப் போல நீட் தேர்வுக்கு எதிரான செயலை துவங்க வேண்டும். சென்ற அரசு கொண்டு வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.